இப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உயிரோடு இருந்த நிமிடம் வரையில் ஆர்.எம். வீரப்பன் அவரோடு இருந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மரணமிட்டவுடன் ஆர்.எம். வீரப்பன் திரு கருணாநிதி அவர்களோடு போய் சேர்ந்து கொண்டார். அதே போல் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் 96 வரையிலே ஆட்சி அதிகாரத்தில் அவரோடு இருந்தவர்கள். 2016 புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுறும் காலம் வரை அவரோடு இருந்தவர்கள் திமுகவுக்கு போய் சேர்ந்து பல பேர் மண்ணோடு மண்ணாக மக்கி போனார்கள். இதை போலத்தான் யாரெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோருடைய ஆத்மாக்களுக்கு விரோதமாக தீண்டத்தகாத தீய சக்தி திமுக என்று சொன்னதற்கு பிறகும் அவர்களோடு போய் நல்லுறவு வைக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நாசமாக போவார்கள். கடைசி நேரத்தில் தேமுதிக திமுக எப்படி பார்க்குறீங்க? அது அந்த கட்சியினுடைய கொள்கை. எப்பவுமே 2 கட்சியோட 2 குதிரையில் சவாரி செய்யும். ஒரு குதிரை கிழக்க போகும், ஒரு குதிரை மேற்க போகும். இடையில இவங்க நின்று வீணாக போவாங்க. அதே முறையில் இப்போது வீணாக போவார். அமைச்சர் நேர் மீது வழக்கு பதிவு சொல்லி ஹைகோர்ட் உத்தரவு போட்டாங்க. அது சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். அதிமுக கூட்டணி மிக பலமாக இருக்குது. பாருங்க, சுகுமார் நம்ம கூட இருக்கார், எல்லா கட்சிகளும் நம்ம கூட இருக்குது. மிக மிக பலமாக இருக்கிறது. வெற்றி உறுதி. நாளை நமதே. 234 தொகுதிகளும் நமதே.